ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலானைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரின் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆராதனையில், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. ஆமேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாதிருப்பதாக. பேசு நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னவர், பரிசுத்த ஆவியானவர் அடியனை கொண்டு பேசுவீராக. இது வெறும் பிரசங்கமாக அல்ல ஆண்டவரே, இது விதையாய் விதைக்கப்படட்டும், 30, 60, 100 பலன் கொடுத்து ஆண்டவரே வசனம் வெறுமையாய் வராதபடிக்கு அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமானதாக மீண்டுமாய் உங்களை இந்த நாளில் பார்ப்பது கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசுவேன். கர்த்தராகிய தேவன் இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியாவின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய், வனாந்திர பாதையில கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்தி செல்கிறார். இதை குறித்து கடந்த மாதத்திலே வனாந்திரத்திலும் தேவன் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். வேதத்தில் அநேக வனாந்திரங்கள் உண்டு, அநேக பகுதிகள் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வருகிற வரைக்கும் அவர்கள் தாண்டி வந்த பாதைகளில் இருந்த 7 வனாந்திரங்களை நாம் தியானித்தோம். அந்த 7 வனாந்திரத்திலும் கர்த்தர் எப்படி வனாந்திரத்திலும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது லைட்டாக நம்ம குயிக்காக ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தாம் வனாந்திரத்திலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். ஏத்தாம் வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார் என்பதாக சூர் வனாந்திரம், சீன் வனாந்திரம், சீனாய் வனாந்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆவதாக பாரான் வனாந்திரம், 6ஆவதாக சீன் வனாந்திரம். இது 2 சீன் வேற வேற, அவங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். 7ஆவதாக கார்தேஸ் பர்னையா வனாந்திரத்தில் கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அந்த செய்தியின் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலும் தேவன்ற தலைப்பில் செய்தியோட செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க இருக்கிறோம். மீண்டுமாய் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினார். அவனை கண்டுபிடித்தார், அவன் நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். இந்த ஓசியா 2:14க்கும் இந்த உபாகமம் 32:10க்கும் என்ன கான்ட்ரடிக்ஷன், என்ன வேறுபாடு என்று சொன்னால், அங்கே ஓசியா 2:14 கர்த்தரை அழைத்து கொண்டு போகிறார். இங்கே 32:10 பார்த்தீங்கன்னா கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். சில நேரங்களில் நாம் ஒரு வனாந்திரத்தில் போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம், அங்கே போய் தங்கிக்கிறோம். சில நேரங்களில் கர்த்தரே தம்முடைய ஜனத்தை நடத்தி கொண்டு போகிறார். எதற்கு நடத்தி கொண்டு போகிறார்? அந்த இடத்திலும் தேவனாய் கர்த்தர் மகிமை உள்ளவர் என்பதை விளங்க செய்யும்படியாக அநேக காரியங்கள் மூலமாய் நடத்துகிறார். இப்படியாக வேதத்திலே 7 பேரை கர்த்தர் வனாந்திரத்தை நடத்தி சென்றிருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையை நாம் படித்து அதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு என்ன பேசியிருக்கிறார், கர்த்தர் அவர்களை இந்த வனாந்திரத்தின் பாதையில் நடத்தின பொழுது தேவன் எப்படிப்பட்டவராய் வெளிப்பட்டார். ஒருவேளை இந்த 7 விதமான வனாந்திர வாழ்க்கையில ஏதோ ஒரு பாதையில நீங்கள் நானும் நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை வனாந்திரத்திலும் தேவனாய் எப்படி வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். முதலாவதாக நாம் வாசி கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூக்கு
போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமைப் பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாரின் சம்பவம் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமனைவியாய் கொடுக்கப்பட்டவள். ஆனால் ஆகாரை குறித்து இன்னும் டீப்பாக பேக் ஸ்டோரி போகும்னு சொன்னால், ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் பஞ்சம் பிழைக்கும்படிக்கு ஆபிராமாய் இருந்த ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்கிறார். எகிப்து தேசத்து செல்லும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லிடுறார். ஏன்னா அந்த ஊர் வழக்கம், அழகான பெண்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கணவனை கொன்றுவிட்டு அந்த பெண்களை ராஜா தனக்கு மறுமனையாட்டிகளாய் வைத்துக் கொள்வது ஊரின் வழக்கம். அதனால பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பயந்து ஆபிரகாம் என்ன செய்கிறார், அவர் மனைவியை சகோதரி என்று சொல்லிவிடுகிறாள். அது நிமித்தம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இப்படியாக பார்வோன் சாராளை அழைத்து கொண்டு செல்கிறான். சாராயை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம் அவள் குடும்பத்தை எல்லாரையும் வாதிக்கிறார். நாம் அனைவரும் அறிந்ததே. இது பின்பதாக அவள் மீண்டுமாக ஆபிரகாமிடமாக ஒப்படைக்கப்படுகிறார் சாராய். இந்த நேரத்தில் வேதத்தில் ஜஸ்ட் கொடுத்த மணி மட்டும்தான் வேதத்தில் பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பின்னாடி பேக் ஸ்டோரி என்ன நடந்தது என்று சொன்னால், நிறைய வெகுமதிகளை பார்வோன் கொடுத்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இது சாராய் நிமித்தம் ஆபிரகாமுக்கு பார்வோன் கொடுத்த காரியங்கள். 17ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நிமித்தம் மனைவியாய் சாராள் நிமித்தம் பார்வோனையும் வீட்டாரையும் அகாதையினால் வாதித்தார் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்யப்படுகிறது, குறிப்பிடப்படுகிறது. இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க சாராய் ஆபிரகாமின் மனைவி என்று சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோன் அவளை அனுப்பிச்சு விடும்படிக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். செய்யும் பொழுது பொருட்களையும் நிறைய காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார். அதில் செய்த ஒரு காரியம்தான் தன்னுடைய மகளையும் கொடுக்கிறார். இந்த கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் இது வேதத்தில் இல்லை, ஆனால் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பார்வோனுடைய பெயர் சாலிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வோன். இவர் ஹிக்ஸ்டர் அப்படின்ற டயானாசிட்டியில் வந்தவர். அந்த பரம்பரையில் வந்த முதல் ராஜா இவர்தான். இந்த ராஜா தான் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மகள் அவளை கொடுத்துறாரு. இந்த மகள் பேர் ஹக்ஹார். அந்த ஹக்ஹார் என்பதான் இங்கிலீஷில் ஹக்ஹார், தமிழில் ஆகார் என்று சொல்லி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்படியாக ஒரு வழக்கம் உண்டு. தங்களுடைய பிள்ளைகளை நரபலியாக தெய்வத்துக்கு கொடுத்த பழக்கங்களுடையவர்கள் அன்றைக்குள்ள எகிப்தியர்கள், கானானியர்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க இல்லை. இப்போ தெய்வத்துக்காக அவங்க கொடுக்குறப்போ தங்களுடைய தெய்வத்தை, பெண் குழந்தைய ஆண் குழந்தைய அந்த தெய்வம் கேட்கும்போது கொடுப்பாங்க, பலி செலுத்துவாங்க, நரபலி கொடுப்பாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க. அதே போல இப்படியாக பார்வோன் பார்க்கிறார் ஆபிராமின் தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மகளை ஆபிராமின் தேவனுக்கு காணிக்கையாய் கொடுப்பதற்கு அடையாளமாக ஆகாரை, ஹக்காரை என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார். அந்த கொடுக்கும் பொழுது இந்த ஆகாருக்கு 10 வயதா இருக்கிறது. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆபிரகாம் அப்பதான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வராரு. 75 வயதுல ஊர்ல இருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வாசிக்கிறாரு. தோராயமாக ஒரு வருஷம் தாண்டி நடந்தாலும் வச்சாலும் 76 வயது. அப்போ 10 வயதா இருக்கிற இந்த சிறுமியாக ஆகார், அப்போ சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாக அவங்க எகிப்திலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. எகிப்திலேருந்து வந்ததுக்கப்புறம் பாலைவனத்தில் உலாவி கொண்டிருக்கிறாங்க. உலாவி கொண்டிருக்கும் போது திடீர்னு மனைவியாகிய சாராய்க்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. எதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டாரு, ஆனால் என் மூலமாக தான் செய்வேன் என்று சொல்லவில்லையே. அதான் சொல்லிட்டு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகாரை சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி இப்படியாய் சாராய் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைக்கு இணங்கி ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா மனைவியாக எடுத்துக்கொள்கிறார், மறுமனையாட்டியை எழுதி கொடுக்கிறார். அவர்கள் இருவருக்கும் ஒரு குமாரன் உண்டாகும்படிக்கு கருத்தரிக்கிறாள். இந்த கருத்தரிக்கிற இந்த நேரத்தில் நாம் வேதம் சொல்கிறது 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவள் தன் கற்பவதியானதை கண்ட பொழுது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
அற்பமாய் எண்ணுகிறதை சாராய் கண்டவுடனே கடினமாய் நடத்துகிறார். இதை குறித்து வாசிப்போம் என்று சொன்னால் 6ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். இப்பொழுது ஆகார் ஓடி போகிறார். யாரை விட்டு? ஆபிரகாமையும் சாராயை விட்டு ஓடி போகிறார். ஓடி போகிற இந்த சூழ்நிலையில அவளால் எகிப்து தேசத்துக்கு திரும்ப போக முடியாது. ஏனென்று சொன்னால் தெய்வத்துக்கு அடிமையாய் விற்று போடப்பட்ட பெண். திருப்பி கூட்டிட்டு போனா கொலை செஞ்சிருவாங்க. பாலைவனத்தில் இந்த டைம் நடக்கும்போது தோராயமாக அவளுக்கு 16 to 18 வயது இருக்கும் என்று சொல்லி சரித்திர ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தனியான ஒரு பெண்மணி, சின்ன பொண்ணு, அவங்க அப்படியே பாலைவனத்தில் போகும்போது பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியாது. போறதுக்கு இடம் இல்லை, கிளம்பிட்டா எங்க போறதுன்னு தெரியல. கால் போன திசையில் அவள் நடந்து கொண்டு செல்கிறார். சொல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவளை சந்திக்கிறார். 7ஆம் வசனத்தில் பார்க்கிறபடியே கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அவர் கேட்கிற கேள்வி, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். எங்கே இருந்து வரான்னு கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா. ஆனால் எங்கே போறன்றதுக்கு அவளுக்கு ஆன்சர் இல்லை. காரணம், இந்த வனாந்திரம் அவளை அடைத்து போட்டிருந்தது. திரும்ப ஆபிராம் இடத்திலும் போக முடியாது, திரும்பமாக தன் தகப்பனாகிய பார்வோன் இடத்திலும் போக முடியாது. எங்கு போவதென்று அறியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், எனக்கு யார் உண்டு, எனக்கு என்னை விசாரிக்க யார் உண்டு, என்னை ஒதுக்கிட்டாங்களே, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே சாராளுக்கு மூலமாக அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு தரிசனமாகிறார். அந்த தேவனுக்கு அவள் ஒரு நாமத்தை இடுகிறார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. அந்த தேவன் நம்மை காண்கின்ற தேவன். அவர் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாட்களும், 365 நாட்களும் அவர் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார், கண்டு கொண்டே தான் இருக்கிறார். கண்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உபாகமத்தில் வாசித்தபடியே கண்ணின் மணியை போல காத்து கொள்ளும்படிக்கு அவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். ஆனால் நம்ம சுற்றி உள்ளவர்கள் நம்மை நிராகரிக்கும் பொழுது, நம்மளை ரிஜெக்ட் பண்றப்போ, நம்மளை தூற்றி திரிகிறப்போ, நம்மளை வேண்டாம் என்று தள்ளும் பொழுதும் அவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நடக்கிறது என்ன ஒரு ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா, இவர் அழகா சொல்றாரு, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. இதுவரைக்கும் ஆகாரை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தன. ஆனா இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் அவளுக்கு தெரியவில்லை. ஆனா இந்த நேரத்தில் அவளுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். திறக்கும் பொழுது அவள் பார்க்கிறா, என்னை பார்க்கிற, என்னை பாதுகாக்கிற, என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் இயேசு. இங்கே தூதனானவர் என்று வருகிறது அல்லவா, இது இயேசுவை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. பைபிளில் பார்த்தீங்கன்னா யெகோவா தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இயேசுன்ற நாமத்தில் பூமியிலே ஒரு மனிதனாய் வெளிப்பட்டார். ஆனால் மனிதன் தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டின தருணம், ஃபர்ஸ்டா மனுஷன் தேவனுக்கு ஒரு பேர் வைத்தார் என்று சொன்னால் அது இந்த பகுதி தான். அது ஆபிரகாமின் சந்ததி கிடைக்கவில்லை, யூதர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கிடைக்கவில்லை. ஒரு புறஜாதியாகிய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறார். என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அவள் பெயரிட்டாள். அந்த காண்கின்ற தேவன் என்பதற்கு ஏல் ரோஹி, அவர் என்னை காண்கின்ற தேவன். அப்படியாக அடிமை பெண்ணாகிய ஆகாரை கண்டவர். she was rejected by others. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அவளை கர்த்தருடைய கண்கள் கண்டன. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கர்த்தருடைய ஆலோசனைக்கு இணங்க அவள் திரும்ப நாச்சியாராய சாராயிட்ட போகிறா. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை கர்த்தர் சொன்னபடியே, வேதத்தில் பெயர் சொல்லி பிறந்த பிள்ளைகள் வெகு சிலவே, அது ஒரு பிள்ளை தான் யாரு? இந்த இஸ்மவேல். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 10ஆம் வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். இது கர்த்தர் ஆபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆபிராமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய திட்டத்தின்படி வாக்குத்தத்த பிள்ளையாகிய ஈசாக்குக்கு தான் போகணும். ஆனா கர்த்தர் யாரையும் ஆசீர்வதித்தார்? இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை வாக்கு தத்தங்களை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகாரை நேசித்த தேவன் ஆகாருக்கு வார்த்தை கொடுத்து இஸ்மவேல் என்ற குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னது மாத்திரமல்ல, அப்படியே கொடுத்தார். அதே 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடியே ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்று
ஆபிராம் ஆகார் பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பேரிட்டான். இங்க கவனிங்க, பேரிட்டான் என்று சொல்லி இருக்குது. ஆனா கர்த்தர் யார்கிட்ட தான் பேசினார்? ஆகார்ட்ட. அப்ப ஆகார்ட்ட பேசின இந்த சம்பவம், இந்த உரையாடல் யாருக்கும் தெரிந்திருந்தது? ஆபிராமுக்கும் தெரிந்திருந்தது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் பேரிடுகிறார் இஸ்மவேல். இந்த காரியங்கள் நடக்கும் போது ஆபிராமுக்கு 86 வயது. இதுக்கப்புறம் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமாகிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். 100 வயதா இருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளையின் பேர் ஈசாக்கு. இந்த ஈசாக்கு பால் குடிக்கும் பொழுது இஸ்மவேலுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 86 வயசு, அங்கே 100 வயசு கணக்கு பண்ற தோராயமா 14 - 15 வயசு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக்கு பால் குடிக்கிறத பார்த்து இஸ்மவேல் நகைக்கிறார், நக்கல் பண்றாரு. உடனே சாராள் கோபம் வந்துடுது. அவர் சொல்ற காரியம், இந்த அடிமை பெண்ணையும் பிள்ளையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும்னு சொல்கிறார். இதை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 10 ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். பாருங்க, இந்த காரியங்கள் லைஃப்ல யதார்த்தமா நடக்கிறமா இருந்தாலும் இது பின்பாக கர்த்தர் நமக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக பட்ட பழைய ஏற்பாடு நிழலாட்டமா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆகார் என்பது அடிமையின் சந்ததி, விருத்த சேர்ந்த சந்ததி. ஈசாக் என்பது வாக்குத்தத்தின் சந்ததி. அந்த கர்த்தர் வாக்குத்தத்த சந்ததியை சேர்த்துக் கொள்வதற்கு அடையாளமாக இந்த காரியங்கள் நடக்குது. கலாத்தியர் இது குறித்து இருக்குது. நம்ம எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, எடுத்து வச்சிருக்கிறேன். 7 காலம் ஆயிடுச்சு, ஸோ அதனால ஸ்கிப் பண்ணி போறேன். ஆனால் ஆகாருக்கு இதெல்லாம் புரியாது, ஆபிரகாமுக்கு புரியலை. பார்த்தீங்கன்னா தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி போட பேச்சை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு துக்கப்பட வேண்டாம், அவளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, ஒரு துருத்தியில் கொஞ்சம் தண்ணியையும் அப்பத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறார். இது நம்ம எங்கே வாசிக்கிறோம்? 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பத்தையும் துருத்தியில் தண்ணீரையும் கொடுத்து ஆகாருக்கும் பிள்ளை கொடுத்து அனுப்புகிறார். இந்த நேரத்தில் ஆகாரும் பிள்ளை நடந்து கொண்டு போகும் பொழுது தண்ணீர் காலியாகிறது. காலியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. பிள்ளை தண்ணிக்காக துடிக்கிறது. நம்ம இந்த பகுதி ரீட் பண்ணுறப்போ ஏதோ 1 வயசு 2 வயசு கை குழந்தை, பச்சை குழந்தை துடிக்குதுன்னு நினைப்போம். இல்லை, இங்கே தோராயமாக இஸ்மவேலுக்கு வயது 14 - 15 வயசு. ஒரு வாலிபன், இளம் வாலிபன் தண்ணிக்காக துடிக்கிறான். துடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு தண்ணீர் கேட்கிறது, தாய்க்கு தாங்க முடியல. 16ஆம் வசனம் சொல்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாய்ந்த தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. 17ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு சம்பவித்தது என்ன? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவள் சத்தத்தை கேட்டார். 19ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தன் தண்ணீரை துறவே கண்டு போய் துருத்தில தண்ணீர் நிரப்பி பிள்ளை கொடுத்தார். பார்த்தீங்கன்னா இப்படியாக கர்த்தர் ஆகாரை மீண்டுமாய் சந்திக்கும்படி வருகிறார். ரிஜெக்டட் பை அதர்ஸ். முதலாவதாக ஆகாரை குறித்து பார்க்கிறோம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஆகார். இந்த ஆகாருக்கு கர்த்தர் முதலாவதாக ஃபர்ஸ்ட் கண்களை திறந்து காமிச்ச காரியம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். ஆல்ரெடி கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தரை விசாரிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்கு ஆகாரின் கண்களை முதலாவதாக கர்த்தர் திறந்தார். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் பார்க்கிறோம், கர்த்தர் அன்னைக்கு சிம்சோனுக்காக என்ன கோரி ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அப்படி இங்கு ஆகாருக்காக ஒரு நீரூற்றையோ துறவையோ உண்டாக்கவில்லை. ஏற்கனவே அந்த துறவு ஆயத்தமாய் இருந்தது. ஆனால் ஆகாரின் கண்களுக்கு இது மறைவாய் இருந்தது. வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறபடியே ஆதியாகமம் 21:19 படியே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். திறந்த பொழுது அங்கிருந்த நீரூற்றை துறவை அவள் கண்டால், துருத்திலே தண்ணீரால் நிரப்பினார், பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கர்த்தர் நம்மை போஷிப்பார், பாதுகாப்பார். எல்லாரும் நம்மை வெறுத்த நேரத்திலும், எல்லாரும் நம்மை ஒதுக்கின நேரத்திலும் அவர் இந்த வனாந்திர வாழ்க்கையில் அவர் நம்மை மறந்து விடவில்லை. ஒருவேளை நம்ம ஃபேமிலியாக இருக்கும் போது நம்முடைய கணவர் நம்மை மறந்திருக்கலாம், மனைவி மறந்திருக்கலாம், பிள்ளைகள் மறந்திருக்கலாம், பெற்றார் மறந்திருக்கலாம், அவங்க நம்மளை ஒதுக்கி இருக்கலாம், அவங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வேண்டாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவன் இந்த வனாந்திர வாழ்க்கையில் முதலாவதாக ஆகாரை ஒதுக்கிற நேரத்திலும் அவர் கண்டார். எல்ரோஹி, நம்மை காண்கின்ற தேவன், உங்களையும் என்னையும் முதலாவதாக அவர் நம்மை பார்க்கிறார்.
நான் 7 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன், இனி எனக்கு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ நான் அடுத்து வர காரியங்களை நான் குறிப்பாய் சொல்லி கடந்து ஓடுகிறேன். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, தியானிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஒதுக்கிட்டாங்க ஆகாரம். 2வது பாயிண்ட், ஒருத்தர் மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். ஒதுக்குனா கூட பரவாயில்ல, தெரிஞ்சு ஒதுக்குவாங்க. அப்படி ஒரு பர்சனே இருக்கிறாருன்னு மறந்து போயிட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஒரு மனிதனை மக்கள் மறந்து போனார்கள். ஒருத்தர் வாசிக்கலாம். ஆதியாகமம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். பாருங்க, இங்கு மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனால் பிறந்த ஒரு பிள்ளை. தேவன் அந்த பிள்ளையை பார்வோனின் கைக்கு தப்புவித்து 3 மாதம் வரைக்கும் குடும்பத்தாரால் ஒழிக்க வைக்கப்பட்டு கடைசியில் அதை காப்பாற்ற முடியாமல் போட்டு அதை பார்த்தீங்கன்னா பார்வோனின் குமாரத்தை எடுத்து வளர்த்து 40 வயது வரைக்கும் அவர் அரண்மனையில் வளர்கிறார். வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறபடியே அவர் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு புத்தீனமாய் கோவப்பட்டு செஞ்சதுனால அவர் அங்கிருந்து வனாந்திரத்துக்கு ஓடி போகிறார். ஓடி போய் எத்திரோ வீட்டில் தஞ்சம் அடைகிறார். அவருடைய மகளை மனைவியாய் கொள்ளுகிறார். அங்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். இந்த 40 வருஷம் தாண்டின உடனே மோசேக்கு வயது 80 வயசு. இந்நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அவர்களுடைய பெற்றோருக்கோ அண்ணனுக்கோ அன்னைக்கோ எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்குன்னா, நமக்கு ஒரு தம்பி மோசேன்னு ஒருத்தர் இருந்தாரு, இல்லை இந்த பார்வோனின் குமாரத்தையும் கண்டிப்பாக நிச்சயமாய் மறந்து போயிருப்பாள். காரணம், அவன் ஓடி போயிட்டான், இருக்கிறாரா இல்லையா என்ன நிலைமைன்னே தெரியாது. ஆனால் மறக்கப்பட்ட மோசையை நோக்கி, வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்ட மோசையை நோக்கி கர்த்தர் கடந்து சென்றார். கடந்து செல்ல காரணம், மோசையின் மேலே மிகப்பெரிய திட்டம் இருந்தது, மிகப்பெரிய தரிசனம் இருந்தது. எல்லாரும் மறந்தார்கள், தேவன் அவரை மறக்கவில்லை. தேவன் தேடி சென்றார். ஓரே பருவத்தில் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறப்போ அந்த மலைக்கு அவர் கடந்து சென்றார். அந்த மலையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த மலையிலே கர்த்தர் முச்சடியிலே அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாய் கர்த்தர் மோசையோடு பேசினார். எதிர்கால திட்டத்தை குறித்து பேசினார். மோசை எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 90. இந்த 90ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தின் மீதினால் 80 வருஷம், அதற்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மோசே சொன்ன காரியம் 80 வயசுக்கு மேலே மனுஷன் உயிர் வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் கர்த்தர் மோசையை மீண்டுமாய் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்த நாட்கள் எப்பொழுது? அந்த 80ஆம் வயதில் கர்த்தர் அவரை தேடி சென்றார். தேடி சென்று அவரை அபிஷேகித்தார், தரிசனத்தை கொடுத்தார். மீண்டுமாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் பேசினார். ஆனால் இவருக்கோ போக மனசில்லை. சொல்கிற காரியம், நான் திக்குவாயும் நான் உள்ளவன்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுக்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டு போனார். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை, திரும்ப திரும்ப பேசினார். கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து மோசே செல்கிறார். போகிற வழியில் ஒரு விபத்து வருகிறது, அதிலையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதுக்கப்புறம் 10 அற்புத வாதைகளை செய்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசம் வரைக்கும் அவர் கொஞ்சம் நடத்தி கொண்டு வருகிறார். நேபோ மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டி கொண்டு செல்கிறார். நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஸோ இந்த வனாந்திரம் மோசை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷம் கோபக்காரனாய், சண்டைக்காரனாய், டென்ஷன் பார்ட்டியாய் இருந்த மோசையை கர்த்தர் பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவனாய் மாட்டினார். என்னாமோ 12ஆம் அதிகாரத்தில் மோசையின் குணாதிசை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறா. 6ஆம் வசனமோ 7ஆம் வசனம் நினைக்கிறேன், பூமியிலே மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். என்னாமோ 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். காரணம், அந்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை கோபக்காரனாய், முற்கோபியாய், ஒரு சின்ன ஒருத்தன் டென்ஷன் ஆனான்றக்கா கல்லெடுத்தவன் என்ன செஞ்சுட்டானா, கொலை செஞ்சுட்டான். இப்படி கொலைகாரனை கர்த்தர் என்ன செய்தார், சாந்த குணங்களாய் மாற்றினார். காரணம், தரிசனம் பெரியது, அழைப்பு பெரியது. அதற்காக கர்த்தர் 40 வருஷம் வனாந்திரத்திலே மோசேயை கர்த்தர் உருவாக்கினார். ஸோ 2வதாக மோசஸ் அவர் என்ன செய்கிறார், கர்த்தர் வில்டர்னஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், உருவாக்குதலின் வனாந்திரம். 3வதாக ஒரு தேவனை குறித்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி
சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை. இங்கு பாருங்க, மூன்றாவதாக மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் பேர் தாவீது. 16 வயதிலே கர்த்தர் தாவீதை தேடி சென்றார். மோசையை தேடி சென்றது போல 16 வயசு தாவீதை தேடி போயிட்டார். தேடி போயிட்டு மோசையை அபிஷேகித்த தேவன் அதே போல தாவீதையும் அவர் என்ன செஞ்சிட்டார்னா அபிஷேகித்தார். ஸோ இப்போ கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், என்ன செய்ய போகிறார் என்று பேசிட்டார். ஆனால் சுற்றி நடக்கிற காரியங்கள் வேறு. இப்படியாக தாவீதின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வனாந்திரத்திலும் அவர் தங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வனாந்திரத்திலும் அநேக சங்கீதங்களை உதாரணமாக 57ஆம் சங்கீத தலைப்புல கூட பார்த்தீங்கன்னா அவர் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி இருக்கும். நிறைய சங்கீதங்கள் அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார். நம்ம போன பார்ட் 1ல பார்த்தோம் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் வனாந்திரத்தை நடத்தி வந்தார் என்று சொல்லி. அதே போல தாவீதோட வாழ்க்கையை எடுத்து அவர் எங்கெல்லாம் வனாந்து தங்கியிருக்கிறார், எப்படின்னா வாழ்ந்தார் என்று சொல்லி தியானிப்போம் என்று சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் வேறு விதமாய் அபரவிதமாய் கர்த்தர் அவரை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் சித்தமானால் அதை ஒரு நாள் நாம் தியானிக்கலாம். இந்த வனாந்திரத்தில் இருக்கையில் கர்த்தர் ராஜாவாக தாவீதை கர்த்தர் உருவாக்கினார். உருவாக்குனது மாத்திரமல்லாமல் கர்த்தருக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு கேட்டு கேட்டு செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுக்கு போதித்தார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா மோசையை குறித்து மாத்திரமல்ல கர்த்தர் தாவீதை குறித்து சொன்னது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. மோசே தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தது போல தாவீது கர்த்தருக்கு ஏற்றவன், இந்த கிருதயத்துக்கு பிரியமானவனாய் கர்த்தர் தாவீதை மாற்ற காரணம் இந்த வனாந்திர பாதையிலும் ஒவ்வொரு நாளும் அவன் கர்த்தரை முறுமுறுக்கவோ கர்த்தர் மேல் கோபிக்கவோ அவர் சஞ்சலப்படவோ இல்லை. வேதத்தில் எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. அதற்காக அவன் லைஃப் ஸ்மூத்தாக போச்சான்னு கிடையாது. கர்மேல் மலையில் நாபால்ட்டு அசிங்கப்பட்டார். அவரோட மனிதர்களை பாடி தாடிய சிறைச்சு தான் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகேஸ் முன்பாக போகும்போது பைத்தியம் போல வேஷம் மாறினார். பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தவங்களே முறுமுறுத்து கல்லெறிய கொள்ளை பார்க்கும் பொழுதும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை திடப்படுத்தினார். அப்போ இந்த பாதை எளிதா இல்லை. ஆனால் சொல்ற காரியம் 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்துல கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற காலங்கள் வரைக்கும் இந்த வனாந்திரத்திலேயே தாவீது காத்திருந்தார். பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் முதலாம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். சவுல் ராஜா மரித்து போய்விட்டார். இப்போ தாவீது நினைச்சா போய் அப்படியே அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் தாவீது கர்த்தரிடம் கேட்கிறாரு, நான் எங்க போகட்டும், யூதாவின் பட்டணம் கொண்டு போய் குடியிருக்கலாமா, எங்க போனான்னு சொல்லி கேட்டுட்டு போறார். அந்த கர்த்தர் சொல்ற காலம் வரைக்கும் அந்த வனாந்திரத்திலே தரித்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் நம்ம வனாந்திரத்துல தான் இருக்கணும். அவசரப்பட்டு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் என்ன பண்றாங்கன்னா கானான் தேசம் சுற்றி பார்த்துட்டு வராங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க யாருமே போக மாட்டீங்க, 40 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாரு. ஆனா சில பேர் மீறி அந்த தேசத்துக்கு போக பார்த்தாங்க. போக பார்த்த எல்லாரும் எதிரியின் பட்டயத்தால் என்ன செய்தாங்கன்னா படங்கடிக்கப்பட்டார்கள், விழுந்து போனார்கள். இது நம்ம 1ஆகமம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா. நம்ம அதை குறித்து டீட்டெயில்டாக பார்க்க நேரம் இல்லை, நம்ம வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இப்படியாக கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும், தரிசனம் நிறைவேற வரைக்கும் நாம் 3ஆவதாக வனாந்திரத்திலே காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அவருடைய சமூகத்தில் உத்தரவு பெற்றிருக்க அப்புறம் தான் உள்ள என்ன செய்யணும், போகணும். தாவீது அதை செய்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். 7 வருஷம் யூதாவிலும் 33 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலிலும் கர்த்தர் அரசாட்சி செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஏன் அப்படி 7:33 அப்படின்னு சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்துவின் வயது, பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்து இணங்க தாவீதுக்குமான இயேசு கிறிஸ்துக்காக கர்த்தர் தாவீதை அப்படி நடக்கும்படி செய்தார். ஒருவேளை நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக, ஒரு கல்யாணத்துக்காகவோ, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காகவோ, ஒரு வேலைக்காகவோ, ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் சொன்ன அற்புதம் நடப்பதற்காகவோ, இல்லை குடும்பத்தாரின் ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கலாம். அவசரப்பட்டு ஆண்டவர் இன்னும் செய்ய நம்ம ஜெபிக்கலாம். அவசரப்பட்டு நம்ம காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் குறித்த நாட்கள் வரைக்கும் நம்ம இந்த தாவீதை போல வனாந்திரத்தில் 3ஆவதாக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்வார், வனாந்திரத்தில் இருந்து வெற்றியோடு அவர் என்ன செய்வார், கொண்டு வருவார். நேரம் கடந்து போகிற சுருக்கமாய் போகிறேன். 4ஆவதாக மனிதனை குறித்து வாசிக்கலாம். அவர் நான் எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி
பார்த்தீங்கன்னா இங்க நம்ம எலியாவை குறித்து வாசிக்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷர். ஸோ ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஒதுக்கப்பட்டு நம்மை சேர்த்து கொள்கிறார். ரெண்டாவது அவர் நம்மை உருவாக்குகிறார். மூன்றாவதாக காத்திருக்க பண்ணுகிறார். இந்த காத்திருக்கிற நாட்களில் கர்த்தர் நம்ம சில கிரியைகளை செய்யவும் செய்வார். ஆனால் அந்த நேரத்தில் சில நேரங்கள் நமக்குள்ள சோர்வு ஏற்படுகிறது. ஃபெட்டிக் இல்லை டயர்ட்னஸ் இல்லை பேர்ன் அவுட், நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். அப்படியாக சோர்வு ஏற்படும் பொழுது உடைந்து போய் நம்ம ஜீவன் நமக்கு வெறுப்பாய் என்கிற அளவுக்கு வாழ்க்கை சில சமயங்கள் நம்ம என்ன செய்யுது, சோகமாய் கசப்பாய் கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட எபிசோட்ல இங்கு எலியா போகிறார். எலியா போகும்போது கர்த்தர் அவனை வெறுமனை விடவில்லை. கர்த்தர் இறங்கி வந்தார். நான் வாசிக்கிறபடி அடுத்த 5-6 வசனம் 6 வசனத்துல வாசிக்கிறபடியே கர்த்தர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். தட்டி எழுப்பினார். போஜனத்தை பண்ணு என்று சொன்னார். மீண்டுமாக அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். அடுத்து கர்த்தர் ஓரே பருவதற்கும் பலத்தினால் போகும்படி செய்கிறார். நடந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் அவனோட மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசி இளைத்து போயிருந்த விடாய்த்து போயிருந்த அந்த எலியாவின் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 40 நாள் நடந்து போனாதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, நடந்து போய் அங்கே ஒரே பருவத்தில் அந்த மலையில் அந்த கண்மலை போல் உள்ள பருவத்தில் திரும்பி சாப்பிட்டுட்டா வந்தாரு இல்லை. அதுக்கப்புறம் வர்றப்போ ஆண்டவர் சொன்னார் ஸ்ட்ரைட்டாக போயிடுறப்ப சுற்றி போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரூட்டை வேற மாற்றி விட்டார். 40 நாள் போனது மட்டும்தான் தெரியும். கர்த்தர்ட்ட பேசி திரும்பவும் நடந்து வருகிறார். அவர் அதுக்கடுத்து எப்போ சாப்பிட்டாரோ எத்தனை நாள் தந்தாரோ எதுவுமே வேதத்தில் குறிப்பிடப்படலை. நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் 40 நாளாக திரும்பி ரிட்டர்ன் ஜேர்னி வந்திருக்கணும். தோராயமாக 80 நாட்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை. முதல்ல போகும்போது கர்த்தர் போஜனம் கொடுத்தார். ரெண்டாவது வரும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் எலியாவை நடத்தினார். அந்த மெல்லிய சத்தம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா விடாய்த்து போயிருந்த அவனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தது. இப்படியாக அம்மாவோட கூட சேர்ந்து நான், ரோனி, பெரியப்பா எல்லாரும் நாங்கள் அம்மா அந்த ஆன்லைன் ப்ரேயருக்காக கடந்து சென்றிருந்தோம். அம்மா அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு வந்தாங்க. ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் பெரியப்பாட்ட பேசிக்கொண்டே வந்திருந்தேன். நைட்டு தூங்கிடக்கூடாது இல்லையா? நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலைல 6:30 மணிக்கு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வந்திருந்தோம். வரப்போது பெரியப்பாட்ட கேட்டேன், பெரியப்பா ஒரு பாட்டு எழுதுவோம் பெரியப்பா, எந்த தலைப்பு எழுதுவோம் பெரியப்பான்னு கேட்டேன். எங்கள் பெரியப்பா சொன்னார் மெல்லிய சத்தம்ன்ற எழுதுவோம்ப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எங்கள் பெரியப்பா உட்காந்து பாட்டு எழுதிட்டு அதுக்கு பாட்டை கேட்டுக்கொண்டே வந்துட்டு இருந்தோம். இந்த வார்த்தையை யோசிக்காமல் நான் திரும்பி கொண்டு பார்க்குறேன். கத்திருந்து புறப்படுகிற அந்த மெல்லிய சத்தம் விடாய்த்திருக்கிற நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். ஆமேன். அதனால நான் பிந்தின் ஆதாமாகி அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இன்னைக்கு ஆராதனையில் தியானிச்சதுபடியே 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். உயிர்ப்பிக்கிற தேவனாய கர்த்தர் 4வதாக எலியாவை வனாந்திரத்திலே அவர் உயிர்ப்பிக்கிறார். ஸோ 4 காரியங்களை பார்த்தோம். குயிக்காக ரீகேப் பண்ணிடுறேன். முதலாவதாக ஆகார், கர்த்தர் அவளை மீண்டுமாக மறுபடியுமாக கூட்டி சேர்க்கிறார். ரெண்டாவதாக மோசே, கர்த்தர் வனாந்திரத்திலே அவரை உருவாக்குகிறார். மூன்றாவதாக வனாந்திரத்திலே தாவீதை காத்திருக்க பண்ணுகிறார். 4வதாக எலியாவை கர்த்தர் மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறார். 5வதாக வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். லூக்கா இன்னொரு வசனத்தை வாசிக்கப்போ லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறபடியே இங்கு நாம் யோவான் ஸ்நானங்களை குறித்து வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானங்களின் பிறப்பு ரொம்ப அற்புதமாய் ஆச்சரியமாய் இருந்தது. மலடியாய் இருந்த சகரியா எலிசபெத் அவர் கூட தம்பதிகளுக்கு கர்த்தர் வயதான காலத்தில் பிள்ளையை கொடுக்கிறார். பிள்ளையை கொடுத்த தேவன் இந்த வசனத்தை வாசிக்கிறபடி 1:80 படியே இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடியே குமாரன் யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. எங்க இருந்தவனுக்கு? வனாந்திரத்திலே. அந்த வனாந்திரத்திலே பிள்ளையாய் இருந்த அந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் வனாந்திரத்திலே மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். பழைய ஏற்பாடுல இந்த காரியம் கிடையாது. புதிய ஏற்பாடு ரீட் பண்ணீங்கன்னா ஒரு 3 விதமான கூட்டத்தாரை நீங்க பார்க்கலாம். அவங்க தான் பரிசேயர்கள், சதுசேயர்கள், பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேத பாரர்கள். பழைய ஏற்பாடுல இவங்களை பார்த்துருக்கீங்களா? இருக்க மாட்டாங்க. புதிய ஏற்பாடு தான் இருப்பாங்க. 4வது ஒரு கூட்டம் உண்டு, அவங்க பேர் எசின்ஸ்.
இந்த வேதத்தில் அவங்க தனிப்பட்ட முறையில் பேர் போடப்படவில்லை. ஆனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். 4 விதமான கூட்டத்தார்: பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்கள், 4வது எசின்ஸ். இந்த எசின்ஸ் யாருன்னா, இந்த பார்த்தீங்கன்னா சாதோக்கின் வம்சத்தில் வந்த பிரதான ஆசாரியர்கள் தனியாக வனாந்திரத்தில் வாழ்ந்தாங்க. அந்த எசின்ஸ் உள்ள கூட்டத்தோடு சேர்ந்து இந்த யோவான் ஸ்நானகன் இருந்தார். இவன் பார்த்தீங்கன்னா அந்த ராப்போஜனம் உண்டாங்க இல்லையா, அந்த மேலறை, அது கூட அந்த எசின்ஸோட அறை தான். அந்த முதல் பிரசங்கம் பேதுரு பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா, அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுற அந்த முதல் 3000 பேர் யாருன்னா இந்த எசின்ஸ் கூட்டத்தாருக்கு தான். இதை குறித்து நீங்கள் இன்னொரு நாள் நம்ம விளக்கமாய் பார்க்கலாம், நேரம் கடந்து போகிறபடினால. இந்த வனாந்திரத்தில் இருந்து கூப்பிடுற சத்தம் உண்டாகும் என்பதற்காக கர்த்தர் பிள்ளையா இருந்த யோவான் ஸ்நானகனை வனாந்திரத்தில் கொண்டு போய் மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். அந்த காலம் நிறைவேறின பொழுது கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடியே, வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அதுவரைக்கும் வனாந்திரத்திலே அடைத்து வைத்தார் யோவான் ஸ்நானகனை. அந்த சிறு வயது முதல் இந்த காலகட்டம் வரும்போது யோவான் ஸ்நானனுக்கு வயது 30 வயது. எப்படி சொல்றீங்க தம்பி? ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம்? 6 மாசம் தான் முன்ன பின்ன. இயேசுவானவர் தம்முடைய 30வது வயது முடிந்த உடனே ஊழியத்தை தொடங்கினார். அப்புறம் 6 மாசம் கூட்டிங்கன்னா அதிகபட்சம் 30 வயசு, 6 மாசம் இல்லை 31 வயசு தான் இந்த யோவான் ஸ்நானனுக்கு. அது வரைக்கும் கர்த்தர் அத்தனை காலங்கள் வனாந்திரத்திலே மறைத்து ஒளித்து வைத்திருந்தார். எதற்கு? உருவாக்க. அந்த வாக்கு தத்தம் நிறைவேற, வனாந்திரத்தில் கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்ற வார்த்தை நிறைவேற வரைக்கும் கர்த்தர் யோவான் ஸ்நானகனை மறைத்து வைத்திருந்தார். உங்க வாழ்க்கையில நம்மை ப்ரிப்பேர் பண்றாரு, ஆயத்தப்படுத்துறாரு, ரெஸ்டோர் பண்றாரு. எல்லாம் உண்மைதான். ஆனால் ரெஸ்டோர் பண்ணிட்டு உடனே நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். அந்த காலம் வரைக்கும் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஸோ 5வதாக யோவான் ஸ்நானகனை கர்த்தர் மறைத்து வைத்த இந்த வனாந்திரம், அது உருவாக்குதலின் வனாந்திரம், வில்டர்னஸ் ஆஃப் ஃபார்மேஷன். கர்த்தர் மறைத்து ஒளித்து வைத்து, வேதம் சொல்கிறபடி 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தீங்கு நாளிலே அவருடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மலையிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்படியாய் கர்த்தர் 5வதாக யோவான் ஸ்நானகனை உருவாக்கின தேவன் உங்களை என்னை இந்த வனாந்திரத்தில் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். 6வதாக வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களிலே வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி இருந்தேன். பாருங்க, இங்கு நாம் பார்க்கிறது பவுலை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சவுலாய் இருந்தவனை கர்த்தர் பவுலாக மாற்றுகிறார், தொடுகிறார். அவர் உடனே தமஸ்குல போய் தேவனே கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை பண்ணி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் நம்ம இங்கே 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடியே, 17ஆம் வசனத்தில், எனக்கு முன்னே இருந்த அப்போஸ்தலர் எருசலேம் போகலாமும் அரேபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் 3 வருஷம் அவங்க என்ன செஞ்சாரு? தரித்திருந்தார். எதற்கு இந்த 3 வருஷங்கள்? அவர் சவுல் குணாதிசையும் முற்றிலுமாய் சாகடிக்க பண்ணி முற்றிலுமாய் காலியாகி அவர் திரும்பி வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? பவுலாய் வரணும். அந்த உருவாக்கப்படுவதற்காய் கர்த்தர் என்ன செய்தார்னா, தாயின் வயிற்றிலே முன்குறித்தவர். மீண்டும் வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து. கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொள்கிறார். கடந்த நாட்களில் நாங்கள் யூத் மீட்டிங்கில் தொடர்ந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனில் பார்த்தீங்கன்னா வாலிபர்களுடைய கேள்விகளை ஒவ்வொன்றா கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லிக்கொண்டு 3 வாரங்கள் போனது. நேற்றுக்கு சென்ட்ரிங் போட்ட டேட் லேட் ஆனதுனால நேற்றுக்கு நடத்த முடியலை. அடுத்த வாரம் உண்டு. அதில் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு, புறஜாதியிலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஏன்னா கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாக்கினார் வேதம் சொல்லுது. அப்புறம் ஏன் எனக்கு ஆண்டவர் ரட்சிக்கும் போது ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் யூத் மீட்டிங்கில் எக்ஸ்பிளனேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எனக்கு லைட்டாக ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் தெரிந்து கொண்டு உண்மைதான். தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே பிரித்தெடுத்த தேவன் தான், கிருபையினால் அழைத்த தேவன் தான்.
ஆனால் அந்த குறித்த காலம் வரைக்கும் கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கார், மறைத்து வைத்திருக்கிறார். சில அனுபவங்களுக்குள்ளாக சில பாடுகளுக்குள்ளாய் போகும்படி கர்த்தர் அந்த வழியில் நடத்துகிறார். ஆனால் சரியான நேரத்தில் சவுலை கண்டுகொண்ட தேவன் உங்களை என்னை அவர் என்ன செஞ்சார்னா தெரிந்து கொண்டார். இங்கே இருக்கிற உட்கார்ந்துருக்க அநேகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புறஜாதியிலேருந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கு இயேசுவை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளை கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் நம்மை சந்தித்தார். இன்றைக்கு இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். கர்த்தர் நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்து நம்முடைய பிள்ளையா இன்றைக்கு ஆலயத்தில் சேர்த்திருக்கிறார். அது கர்த்தர் செய்த கிருபையே. யோவான் ஸ்நானம் கொடுத்து வாசிக்கும் போது ஃபார்மேஷன் வாஸ்தம். இங்கு இவருக்கு என்ன தெரியுமா சொல்ல போகிறேன்? டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் வேற, டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேற. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க? ஃபார்மேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கும் என்ன நினைக்கிறீங்க? ஃபார்மேஷன்னா உருவாக்குதல், டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா மாறுதல். ஃபார்மேஷனா ஒண்ணுமே இல்லாம இருந்து கிரியேட் ஆகிறது ஃபார்மேஷன். ஆல்ரெடி ஏதோ ஒன்று இருக்குது, அது வேறு விதமாய் மாற்றுவது பேர் தான் என்னது? டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்படியே கர்த்தர் நம்முடைய மாம்சீக சுவாபங்களையும் மாம்சீக காரியத்தையும் மறுரூபமாக்கி இந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும்படிக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? மகா அருமையும் இனிமையுமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் என்ன செய்கிறது? நம்மை மறுரூபமாக்குகிறது. இன்னைக்கு சர்வீஸ்க்கு முன்னாடி நானும் ரோனியும் உட்காந்து ஜெபம் பண்ணோம், பேசி கொண்டிருந்தோம். இப்போ சொன்ன காரியம், நம்ம என்னதான் ஆவிக்குள்ள வாழ்ந்தாலும், ரோனிகிட்ட சொன்னேன், ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குள்ள வாழ்ந்தாலும் அப்பப்போ இந்த மாம்சம் எட்டி பார்த்துறது இல்லை, எங்கேயாவது அங்கங்கே காட்டிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன, ஆமாப்பா, நீங்கள் நல்லா ஆஃபீஸ் நடத்துறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் அப்பப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்கு கூடவே 24 மணி நேரம் பார்க்குறாங்கல்ல, அவங்க முன்னாடி நடிக்க முடியாதுல்ல. அப்பப்போ மாம்சீக குணங்கள், மாம்ச நமக்குள்ள என்ன செய்யுது? வெளிப்படுது. அதனால கர்த்தர் சில நேரங்களில் சில பாலைவனத்தில் நடத்துகிறார், வனாந்திரத்தில் நடக்குது. எதுக்கு? நம்மை மாற்றுவதற்கு. அந்த சவுல் முற்றிலுமாய் சாக வேணும், பவுல் புதிதாய் உருவாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அரபி பாலைவனம் 6வதாக நேரம் கடந்து போச்சு, நான் ஷார்ட்டாக போகிறேன். 6வதாக கர்த்தர் நம்மை மாற்றுவதற்காக, மனமாறுதலை காண செய்வதற்காக 6வதாக கர்த்தர் நம்மை வனாந்திரத்திலே நடத்துகிறார். ஸோ பால், தி வில்டர்னஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், மாற்றத்தின் வனாந்திரம். கடைசியாக நாம் வாசி முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசி கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கடைசியாக இயேசுவின் வாழ்க்கையோடு நான் முடிக்க இருக்கிறேன். இது வில்டர்னஸ் ஆஃப் விக்டரி, ஒரு வெற்றியின் வனாந்திரம். கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போவதற்கு பிசாசை தலையை நசுக்க நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. தாவீதோட வாழ்க்கையோட கம்பேர் பண்றேன். தாவீது கோலியாத்தை முறியெடுப்பது முன்பதாக, 200 பெலிஸ்தரில் நுனித்தோலை அறுப்பதற்கு முன்பதாக, எவ்வளோ வெற்றிகள் அவர் பெறுவதற்கு முன்பதாக அவர் 2 காரியத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஒன்று சிங்கம், இன்னொன்று கரடி. அது ரெண்டையுமே அவர் பாலைவனத்தை தான் ஃபேஸ் பண்ணார். அந்த சிங்கத்தை கொன்றதும் கரடியை கொன்றதும் யாருக்குமே தெரியாது. அவர் ராஜா முன்னாடி சொல்றப்போ தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அதே பாலைவன பகுதியில், அதே பள்ளத்தாக்கின் பகுதியில் ஒரு பிலிஸ்தீன் நிற்கிறான். கர்த்தர் தாவீதை கொண்டு ஒரே கல்லினால அந்த கோலியாத்தை விழும்படி கர்த்தர் செய்கிறார். இங்கே இயேசுவான வாழ்க்கையிலும் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் வனாந்திரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணும் பின்பதாக பிசாசானவன் வந்து இயேசுவை சோதிக்கும்படி வருகிறான். 3 விதமான சோதனை கொடுக்கிறான். பிசிக்கலி டெம்ப்டட், எமோஷனலி டெம்ப்டட், ஸ்பிரிச்சுவலி டெம்ப்டட். 3 விதமான சோதனைகள். பார்த்தீங்கன்னா பசி இருக்குது, அதனால மாம்சீகத்தில் சோதிக்கிறான். நெக்ஸ்ட், அவர் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸாஸ்டடா டயர்டா இருக்கிறாரு. அப்போ சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனையானால், தேவனுடைய குமாரனையானால் அப்படி சொல்லிட்டு எமோஷனலி டெஸ்ட் பண்றாரு. சில நேரங்களில் நம்ம பிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்கா நின்றோம். இந்த எமோஷன்ல நமக்கு வரும்போது சில நேரங்களில் வார்த்தையை விட்டுறோம், சில காரியங்களை பேசிடுறோம், சில காரியங்களை நம்ம தவறான சாய்ஸஸ் எடுத்துடுறோம். பிசாசு நம்மை சோதிப்பான். ஆனால் இயேசுவானவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுத்தினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய அவர்
வல்லவராயிருக்கிறார். யாக்கோபு நிருபம் 1 கடைசியில வாசிக்கிறபடியே அவர் சோதிக்கப்படுற நம்மை சோதனை நம்ம அற்பமா என்ன தேவன், அருவருக்காத தேவன். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு ஒரு அடிச்சுவடலை வைத்து போயிருக்கிறார். அதனால் நமக்கும் முன்னாடி அடிச்சோடுல வைத்து போன அந்த இயேசு பின்பற்றுவோம் என்று சொன்னால் இந்த வனாந்திரத்திலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கிருபை தருவார். ஸோ நான் இதோட நான் முடிக்கிறேன். ஸோ சொன்ன காரியங்களை திரும்பமாக மீண்டுமாய் பார்ப்போம் என்று சொன்னால், ஆகாருக்கு வனாந்திரத்தில் கர்த்தர் சொல்லிக் கொடுத்த காரியம், தேவன் என்னை காண்கின்றார். மோசே கர்த்தர் வனாந்திரத்தில் சொல்லிக் கொடுத்த காரியம், அவர் என்னை உருவாக்குகிறார், ப்ரிப்பேர் பண்றார். மூன்றாவதாக தாவீதுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த காரியம், அங்கே காத்திருக்கும்படி செய்கிறார். நான்காவதாக எலியாவுக்கு கர்த்தர் வனாந்திரத்தில் சொல்லிக் கொடுத்த காரியம், அவர் அங்கே உயிர்ப்பிக்கிறார். ஐந்தாவதாக யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த காரியம், கர்த்தர் அங்கே என்னை உருவாக்குகிறார். ஆறாவதாக பவுலுக்கு கர்த்தருக்கு சொன்ன காரியம், கர்த்தர் அங்கே என்னை மனமாறச் செய்கிறார், மாற்றத்தை உண்டாக்குறார். ஏழாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் கொடுத்த காரியம், வெற்றி பெற செய்கிறார். ஆக்சுவலாக எனக்கு எப்பவுமே நான் அந்த இங்கிலீஷை தமிழாக மாற்றி கொடுப்பேன், எனக்கு டைம் இல்லாதனால செய்ய முடியல. ஸோ மேபி நான் தமிழில் சொல்கிறப்போ ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் இங்கிலீஷ் நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் காரியம், காட் சீஸ் மீ இன் த வில்டர்னஸ். ரெண்டாவது, காட் ப்ரிப்பேர்ஸ் மீ இன் த வில்டர்னஸ். மூன்றாவது, காட் சஸ்டைன்ஸ் மீ இன் த வில்டர்னஸ். நான்காவதாக, காட் ரிஸ்டோர்ஸ் மீ இன் த வில்டர்னஸ். ஐந்தாவதாக, காட் ஃபார்ம்ஸ் மீ இன் த வில்டர்னஸ். ஆறாவதாக, காட் transforms me in the wilderness. ஏழாவதாக, God gives victory in the wilderness. இந்த வனாந்திரத்திலும் தேவன் வேதத்தில் 7 பேரை நடத்தினவர், உங்களை என்னையும் இந்த பாதையில நடத்தி கொண்டு செல்வார். அவர் வனாந்திரத்திலும் தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானா இதில் பகுதி 3 வரும் நாட்கள் நாம் என்ன செய்வோம்? தியானிப்போம். இது நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பார்ப்போம். ஏதோ பைபிள் ஸ்டடி போல ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறோம்னு நினைக்கலாம். அப்படி இல்லை தேவச்சனமே, இது ஏதோ கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த 7 காரியங்கள் நாம் பார்த்தோம். இதில் நீங்கள் எந்த பாதையில் பயணித்து வரீங்க? ரிஜெக்ஷனில் இருக்கிறீங்களா, இல்லை ப்ரிப்பரேஷனில் இருக்கிறீங்களா, இல்லை வெயிட்டிங்கில் இருக்கிறீங்களா, இல்லை ரிஸ்டோரேஷனில் இருக்கிறீங்களா, இல்லை ஃபார்மேஷனில் இருக்கிறீங்களா, டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கிறீங்களா, இல்லை சோதனையில் தோத்து போயிட்டு இருக்கீங்களா? இந்த 7 காரியத்தில் வனாந்திரத்திலும் தேவனாய கர்த்தர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வழி நடத்த அவர் கூட வருவார். அவர் அழகா வனாந்திரத்தில் நயங்காட்டி நம்மை பச்சமாய் அழைத்துக் கொள்வார். ஓசியா 2:14 நாம் வாசித்ததுபடியே வனாந்திரத்தில் பச்சமாய் நம்மோடு பேசுகிறவர், நயங்காட்டுகிறவர், நம்மோடு கூட வந்து ஆவியை உயிர்ப்பித்து நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்து கானானிலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தை நம்முடைய வந்திருக்க உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நாதாரமே. ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். தாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருமே அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென். வனாந்திரத்தில் நயங்காட்டி அழைத்த தேவன் நம்மை பட்சமாய் பேசி, அன்போடு பேசி, ஆகவோடு பேசினவர்
மோசையோடு பேசினவர் என்னோடும் பேசுவார், உங்களோடும் பேசுவார். வனாந்தரத்திலே நம்மை உருவாக்குவார், நம்மை மறுவமாக்குவார், காத்திருக்க வைப்பார். சரியான நேரத்திலே வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்திலிருந்து உருவாகிற சத்தம் உள்ளங்களை நிரப்பும், மேடுகளை தாழ்த்தும், குன்றுகளை. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. நாம் ஆவியிலே பலன் கொள்ள வனாந்தரம் அவசியம். அரபி வனாந்தரம் ஒரு அப்போஸ்தலனை உருவாக்கினது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உருவாக்குகிறார். இயேசுவானவர் வெற்றி சிறந்தது போல நீ வெற்றி சிறப்பதற்கு முன்பாக உருவாக்கப்பட வேண்டும், மறுவமாக்கப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும். உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அர்ப்பணிப்போமா? என் வாழ்வு வனாந்திரமாய் விட்டதே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு இவ்வனாந்திரத்திலும் என் தேவன் நடத்துவார், என் தேவன் நடத்துவார். வனாந்திரத்தில் ஒரு போஜன பந்தை ஏற்படுத்தினார். பெத்சாயிதா வனாந்திரத்தில் தான் 5 அப்பம் 2 மீன். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வனாந்திரத்திலே காண்ட தேவன், காண்கிற தேவன். ஓ, எலியாவை ஆண்டவர் தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னவர். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் இன்று உன் காதிலே தொனிக்கட்டும். காரியங்கள் நடக்கட்டும், கிருபைகள் உண்டாகட்டும், வியாதிகள் மாறட்டும், வெக்கங்கள் முடிவடையட்டும், வெற்றி சிறக்கட்டும், தேவன் நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாகிய கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.